ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல. சாரி கைஸ், போட முடியல, என்னால் போடக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி ட்விட்டர் த்ரெட்டு போட்டுட்ருக்கேன். இப்போது பெரிய கண்டென்ட் யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட் எல்லாமே நான் ட்விட்டர் த்ரெட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏர்ட்ராப் கைட்ஸ் ஆன் பாயிண்டில் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக ஆக்டிவாக இருக்குது டெலிகிராமில் தாங்க. சின்ன கண்டென்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் எல்லாமே நான் டெலிகிராமில் கொடுக்குறது. பெரிய போஸ்ட் யூடியூப்பில் போட முடியாதது எல்லாமே நான் ட்விட்டரில் கொடுத்துட்ருக்கேன். வீடியோஸ் இதுக்கப்புறம் வராதுன்னு இல்லை, வரும். என்னால் முடியும்போது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்க, இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5 ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரோஸ் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய கைடு நம்மளுடைய ட்விட்டரில் போட்டிருந்தேன். நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $8 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்விசி இருக்காங்க, ஃபேங்ஷன் இருக்காங்க, Tier 1 Tier 2 இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரஸ் Layer 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மெயினட் லான்ச் பண்ணும்போது டோக்கன் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கேஸ் டோக்கனே. எப்போ மெயினட் லான்ச் பண்ண போகிறாங்கன்றது இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் ஆனால் இப்போது ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க கிரிப்டோவில் ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸில் இவங்களும் ஒருத்தங்க தான். கண்டிப்பாக இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏர்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கன்ஃபார்ம்டு தாங்க. ஏர்ட்ராப்பும் கன்ஃபார்ம்டு தான். அவங்க கொஸ்ட்டு பேஸ்டில் தான் ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ டெஸ்ட்நெட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணி கீழே ரிசீவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகிடும். நான் ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டேன், அதனால் என்னால் மறுபடியும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெய்லி செக்இன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் செக்இன்ஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய லெவல் அப் இன்க்ரீஸ் ஆகும். தென் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் டாஸ்க் இருக்குது. சிம்பிள் தாங்க. ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, ரீட்வீட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, தென் டிஸ்காலில் ஜாயின் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிள்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டெஸ்ட்நெட் டாஸ்க்கு ஸ்வாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தனியாக ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்க்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேபி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர் இப்போதைக்கு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்வர்ட் இருக்குது, ஃபார்வர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபார்வர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி ஃபார்வர்ட் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள் காயின்ஸ் USDT USDC ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ட்விட்டரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய அந்த டெக்ஸோடைய ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டோக்கன் செலக்ட் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கேப்சா ஜெனரேட் ஆகும். அந்த கேப்சா ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் ஏதாவது ஒரு டோக்கன் தாங்க கிளைம் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே இதையும் கிளைம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஷோ ஆகலை. நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. தென் ட்ரேட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற பேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்புன்னு இருக்குது, ஆக்சுவலாக இது ஸ்வாப் தான். நீங்கள் ஸ்வாப் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும். இது சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்குது, சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, தெரியல, என்ன போலவே பைத்தியம் போல். தென் அதுக்கப்புறம் பூல் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஆல் பூல்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லிக்விடிட்டி பேர் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுங்க. அப்பப்போ சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, இஷ்யூஸாக இருக்குது. ஒர்க் ஆகும்போது ஒர்க் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு லிக்விடிட்டி பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிக்விடிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். இது என்னன்னு தெரியல, என்னுடைய நெட்டு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் இதில் வரல. இந்த வெப்சைட் ப்ராப்ளங்க. இந்த ஒரு டெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அதை நான் முன்னவே சொன்னேன். ஸோ உங்கள் மேலேயே பாருங்கள் ஆட் லிக்விடிட்டி இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் சுற்றிட்டு தாங்க இருக்குது, இது வராது போல். ஸோ நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அகைன் டெஸ்ட்நெட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்,
அதில் வந்து சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் நீங்கள் உங்கள் அட்ரஸ்க்கே கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு எவ்வளோ சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிட்டு கீழே ரெசிப்ட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகும்போது நீங்கள் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டாஸ்க்கு வருங்க. இங்கே பேரோஸ் ஐடென்டிஃபை சர்வீஸ் அப்படின்றதுல அது வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அது வந்து ஃபியூச்சரில் யூசர் நேம் தாங்க டொமைன் வரும். அப்போ வந்து வரும்போது மின்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து என்எஃப்டிஸ் வரும். கண்டிப்பாக டெஸ்ட்நெட் யூசர்ஸ்க்கு வந்து பேட்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. பேட்சஸ் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏர்ட்ராப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பேரோஸ் டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கமெண்ட் ஒன்லி அப்படின்ற சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு முன்னாடியே காட்டிடும் டெஸ்ட்நெட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு எம்டி பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய வேலட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய A to Z டெஸ்ட்நெட் டேட்டா எல்லாமே அங்கே வந்து ஷோ ஆயிடும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அண்ட் உங்களுடைய லெவல் என்ன, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய டெஸ்ட்நெட் டேட்டா நீங்கள் என்ன டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் எத்தனை பேர்த்தை இன்வைட் பண்ணிக்கிங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணுங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்னிங் பண்ணிங்கன்னா நிறைய ஏர்ட்ராப் கிடைக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆர்சிஎம் வந்து ரொம்ப பழைய ப்ராஜெக்ட்டுங்க. நம்மளுடைய பழைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $14 மில்லியன் வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி Tier 1 இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கன் சேல் மூலமாகவும் அவங்க வந்துட்டு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. டோக்கன் சேல் வந்து $0.2 நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து டோக்கன் சேல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க டோக்கன் சேலில். தென் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டாப் டயர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அண்ட் Tier 1 இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் வெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் அந்த மாதிரி ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டயர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு ரேட்டுக்குமே டோக்கன் செல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஏர்ட்ராப்புமே கிடைக்கிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டு ஏர்ட்ராப் தாங்க. ஸோ நமக்கு வந்து கவலை தேவையில்லை, நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய பேந்தம் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்ட்நெட் மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே அப்படியே இருக்கட்டும், டெவலப்டே இருக்கட்டும், அதை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், அதுலேயே இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கப் வந்துக்கோங்க. பேக்கப் வந்துட்டு உங்களுடைய வாலெட்டோடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுடைய சொலனா அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு டவுன்லோட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தேவைப்படுது இந்த ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் டெஸ்ட்நெட் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய GitHub அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ண வேணும். அப்படிலாம் கனெக்ட் பண்ண வேணாம், நமக்கு வந்து கம்மியே போதும். நீங்கள் வந்து கம்மியாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் GitHub அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஏர்ட்ராப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளவுட் வெரிஃபிகேஷன் ஆகும். இது கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய டோக்கன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. டோக்கன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பேந்தம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்வாப் அண்ட் பை அண்ட் செல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ராலர் இருக்குது. அந்த ஸ்க்ராலரை ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பை சோல் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேந்தம் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியே தான் செல் ஆப்ஷனும் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ராலர் மூலமாக அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒர்க் ஆகலை, நான் 20 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்டது தான். அந்த ட்விட்டர் த்ரெட்லேயே நான் வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேலக்ஸி டாஸ்க். இந்த கேலக்ஸி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிம்பிள் டாஸ்க்குங்க. நீங்கள் வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஜை விசிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் அவங்களுடைய ஸ்பேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய டிஸ்கார்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஆர்சிஎம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு கீழே நிறைய சப் சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குல்ல, அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரைவசினா என்ன, நீங்கள் எதுக்காக ஆர்சிஎம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அப்படி ஜென்யூனாக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ரோல் வந்து கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு ரோல் வந்து கிடைக்காது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டூப்ளிகேட்டாக யாரோ ஒருத்தங்க ஆல்ரெடி போட்டதை வந்து நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் மார்க் வந்து கிடைச்சிடும். ரெட் மார்க் கிடைச்சா உங்களால் ரோல் கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ கரெக்டான ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து ரோல் கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து டிஃபால்ட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு எப்படி ரோல் வந்து கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு மெசேஜ். நீங்கள் வந்து ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணாலும் நீங்கள் மற்றவங்க மற்றவங்க கொடுத்துருக்க மாதிரி கொடுக்கக்கூடாது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரோல் வந்து கிளைம் பண்ண முடியும். உங்களுடைய மெசேஜ் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் மார்க் வந்து பாட்டு வந்து கொடுத்துடும். அந்த க்ரீன் மார்க் பாட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக சப் சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து அதில் வந்துட்டு கிளைம் ரோல் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ரோலில் ஏதோ வருங்க, அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ரோல் வந்து கிடைச்சிரும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்வென்ச்சர்ஸ் டாஸ்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஈவெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது நானுமே ஏஐ வச்சு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது நான் வந்துட்டு ஏஐ கொஞ்சம் ட்ரிக் பண்ணேன். நான் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு அதை வந்து டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் கேட்டேன், அது வந்து கொடுத்துருச்சு. அப்படின்னா யூனிக்காக தானே இருக்கும். அந்த மாதிரி போட்டது எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஏர் சேனல் போய்ட்டு ஓப்பன் லேர்னிங் பண்ண போய்ட்டு அது கேட்கறதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டெய்லி கொஸ்டின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி கொஸ்டின் சிம்பிள் தாங்க. ப்ரைஸ் த சேக்ரெட் பர்சன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடிய சிம்பிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் பேக்கில் போயிட்டு உங்களுக்கு அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 11 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 11 டாஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது அந்த பர்டிகுலர் அந்த கியூஸை மட்டும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் கோபைலட் லோகோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த கீழே வந்து அந்த ஆஸ்க் பேஜில் வந்துட்டு மெசேஜ் பேஜில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிவ் மீ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபைலட்டை கேட்டிங்க அப்படின்னா அவன் வந்து ஆன்சர் கொடுப்பான். அந்த ஆன்சரை சேம் அதே போலவே பார்த்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தினமும் வந்துட்டு ஒவ்வொரு கிரெடிட்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணிக்கோங்க. நிறைய கிரெடிட் வச்சுருந்தா நிறைய ஏர்ட்ராப் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு கைட்டி ஏஐ. இவங்க வந்துட்டு ஒரு ஏஐ பெஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கலங்க. பட் ஆனால் ஃபண்டு வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கி கேபிட்டல், டயர் 1 இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்ட் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்சங் நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமாக சொல்லப்போனால் அவேக்ஸ் வந்து இவங்க வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் அவேக்ஸ் வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க, நமக்கு வந்து காஸ்ட்டே ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் ஒரு 6 கியூஸ் சம்திங் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா டெய்லி கியூஸ்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் தாங்க. நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நான் முன்ன சொன்ன போல ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அகைன் வந்து அந்த கோபைலட்கிட்ட போய்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிவ் மீ ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பையன் ஒரு ஆன்சரை கொடுப்பான். அந்த ஆன்சரை அப்படியே எடுத்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருக்கும். அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து தேவைப்படுது. உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளைம் டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்சா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கை டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே நீங்கள் கிளைம் பண்ணிட்டேன், அதனால் என்னால் மறுபடியும் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஃபர்தர் கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து கை டோக்கன் அதுக்கு பக்கத்துலேயே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டோக்கன்ஸ் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 3 வேலிடேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலிடேட்டரை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் வந்து ஸ்டாக் அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. மினிமம் 1 கைட்டு தான் ஸ்டாக் பண்ண முடியும். ஸ்டாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகிடும். பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கமெமரேட்டிவ் பேட்ச் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து அன்லிமிட்டட் கிளைம் பண்ணிக்கோங்க. இது வந்து அன்லிமிட்டட் சப்ளை தாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் முடியத்துல நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்ககிட்ட போயிட்டு இன்டராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் இவங்க வந்து தப்புன்னு தான் சொல்ல போகிறான், இல்லை ஆன்சர் தெரியாதுன்னு தான் சொல்ல போகிறான். மேலேயே டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவாக ஏற்கனவே இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்கும். அந்த ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா போதும். சிம்பிளுங்க. அதையே போட்டு 2-3 முறை டச் பண்ணிகிட்டே இருங்க. சேம் கொஷின் ரிப்பீட்டாகவே கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்க. ஸோ சிம்பிள் தானே. ஜஸ்ட் வந்து கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமாக ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அப்படின்னா ஈஸி தானே. சேம் அதே போல் தான் 3 ஏஜென்ட் இருக்குது. 3 ஏஜென்ட்கிட்டையும் அதே வேலையை போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலட் செக்ஷன் இருக்கும். அந்த வேலட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா டாஸ்க் இருக்கும். சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற டாஸ்க்கு, அப்புறம் வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க் தான் இருக்கும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு யூஸருக்கு வந்து 100 XP கொடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து டேவனுங்க. இதை பற்றி நம்ம நிறைய முறை நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பேசியிருக்கோம். இவங்க வந்துட்டு ஒரு டீப்பின் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. $35 மில்லியன் வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கம்மியெலாம் கிடையாது. ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் தாங்க. அண்ட் இப்போதைக்கு டீப்பின் அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டமில் இவங்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூட வேன் ஹெக் அந்த ஒரு பர்சன் வந்துட்டு $120 பில்லியன் ஃபண்டை வந்து $1 billion ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு $2.5 மில்லியன் வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா CSA ரவுண்டில் வந்துட்டு அவங்க வந்து $18 மில்லியன் வந்து ஃபண்டு வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து டிராகன் ஃப்ளை கேபிட்டல் இந்த மாதிரி டாப் டயர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு $15 மில்லியன் ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸுடைய டயர்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிராகன் கேபிட்டல், வேன் கேக் இவங்க எல்லாமே Tier 1 இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்களாம் Tier 2 இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் வந்து Tier 3 இன்வெஸ்டர்ஸ். எனிவே நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொலானா வந்து இவங்கள பேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. இவங்க சொலானா மேலே தான் பில்டு பண்ணியிருக்காங்க. இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் பேஜ். இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேம் நீங்கள் லாகின் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கணும் சேம் அதே க்ரெடென்ஷியலை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து பூஸ்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 சிம்பிள் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 30K பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, 30,000. தென் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிக்கோங்க. அவங்க ஏர்னிங் பண்ணுறது சம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் மோர் அப் டைம் வச்சுருந்தீங்கன்னா மோர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மோர் பாயிண்ட்ஸ்னால் மோர் ஏர்ட்ராப், அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரேடியன்ட். இவங்களும் வந்துட்டு ஒரு டிபிஎன் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான். இவங்க இப்போ ரீசெண்டாக தாங்க ஃபண்டிங் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபண்டிங்கே ரேஸ் பண்ணாமல் இவங்க வந்துட்டு நல்ல ஒரு பாப்புலராக இருந்தாங்க. அதுக்கான காரணம் சொலானா அவங்கள வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. அதனால தான்
அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் $10 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Tier 1 இன்வெஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. பேண்டரா கேபிட்டல் அப்புறம் வந்து மல்டிகைன் கேபிட்டல் 2 பேருமே Tier 1 இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ், நல்ல ஒரு பேக்கப் இருக்குது. முக்கியமாக சொலானா ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ரீசன் தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஏர்ட்ராப் கிடைக்கும். நல்ல பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா நல்ல ஏர்ட்ராப் கிடைக்குங்க. அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். சேம் இதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் சேம் உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்விட்டர் டாஸ்க் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபரல் டாஸ்க் இருக்குது. ரெஃபரல் போயிட்டு டாஸ்க்லாம் இல்லை, ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் ஏர்னிங் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 20 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து 10% வந்து உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. தென் வந்து ரிவார்ட் செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சீசன்லேயும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அப் டைமை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் சிஸ்டம் வந்து அப் டைம் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா நிறைய ஏர்ட்ராப், அது வந்து நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ ஓகேங்க, எல்லா ப்ராஜெக்டும் நீங்கள் பார்த்துட்டோம். நான் வந்துட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அது என்ன அப்படின்னா VPS நோடு மூலமாக நம்ம எப்படி எக்ஸ்டென்ஷன், டிபின் எக்ஸ்டென்ஷன் நோடு எல்லாமே ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட போகிறேன். அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயே கூட போகலாம், முடிஞ்சால் நாளைக்கு கூட போடலாம். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா எல்லாராலையுமே எல்லா கோட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கம்மி கோடில் எப்படி நம்ம வந்து நோடு வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நான் போட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டிபின் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரல் வச்சுருந்தோம்னா நம்மளால் நிறைய ஏர்னிங் பண்ணிக்க முடியும். பட் நிறைய ரெஃபரல் வந்து எல்லாராலையும் கெயின் பண்ண முடியாது. ஏன் என்னாலேயே பண்ண முடியாது. எனக்கு ஆக்டிவாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பேர் தான் ஆக்டிவாக இருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த நோடு எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ரெஃபரல் தான் அதிகமாகவே கிடைக்குது. ஸோ என்னாலையும் அதிக ரெஃபரல் உங்களை எடுக்க முடியாது, உங்களாலையும் அதிக ரெஃபரல் எடுக்க முடியாது. ஸோ அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா நிறைய ஹப் டைம். நம்ம எப்போவுமே பிசியும் சிஸ்டமையும் மொபைலையும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியும் வச்சுருக்க முடியாது. நிறைய அப் டைம் வச்சுருந்தா நிறைய ஏர்ட்ராப் கிடைக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு VPS மூலமாக கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா VPS 24 hours வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும், ஆக்டிவாக தான் இருக்கும். அது க்ளவுட் பேஸ்டு தான், ஹார்ட்வேர் பேஸ்டு கிடையாது. ஸோ க்ளவுடில் வந்து ஆக்டிவாக இருக்கும் போது நிறைய ஹப் டைம் வந்து நம்மளுடைய டிபி நோட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். நிறைய ஹப் டைம் கிடைக்கும் போது அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோன்னா ஆப்வியஸ்லி நிறைய ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணி போட்டேன்னா நீங்களுமே வந்துட்டு இன்னொரு 5 பேர் எக்ஸட்ரா நீங்கள் வந்துட்டு என் ரெஃபரில் ஜாயின் பண்ணிட்டு சேம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் மைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கும். எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். நானும் அதே போல் நோடு மூலமாக நான் நிறைய அப் டைம் மெயின்டைன் பண்ணி நிறையா ஏர்ட்ராப் வந்து கெயின் பண்ணுவேன். ஸோ அந்த பிளானில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். இல்லை அப்லோட் பண்ணுறது மேட்டர் இல்லைங்க, ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். பட் ஆனால் அது கம்மி கோட்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டு நான் வந்து மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.